நீவா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது நம்ம பாலிடிக்ஸ் பசங்க. இவங்க சொல்ற குற்றச்சாட்டு, அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து நிறைய ரீசெண்ட் டேஸ்ல அப்படியே எஸ்கலேட் ஆகி தெரியுது. அப்படின்னும் போது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து உண்மையா இல்லையா? இது வேற பார்வையில பார்க்கணுமா? எப்படி பார்க்க? இந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ எல்லாருமே என்னென்னா கரண்ட்டில் இப்படி நடக்குது, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அது இப்போ இல்லை. 1947 இன்னும் 2027 2050 வரைக்கும் குற்றங்கள் நடக்கும். அரசு என்ன பண்ணணும்னா அந்த பிளான்டு குற்றங்கள் இருக்குல்ல, ஏற்கனவே பிளான் பண்ணி பண்ணுறாங்களே, அந்த மாதிரியான குற்றங்களை மட்டும்தான் அரசாங்கத்தால் தடுக்க முடியும். இன்ஸ்டண்ட்டாக நடக்கக்கூடிய எந்த குற்றங்களையும் யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் குற்றங்கள் நடந்த பிறகு அந்த குற்றத்தின் மீதான நடவடிக்கை இந்த அரசு என்ன எடுத்திருக்கு, அதனுடைய சொல்யூஷன் என்னவா இருக்குது அப்படின்றது அங்கே பேசு பொருளாக இருக்கணும். இதே தான் திமுக ஆட்சியில் இருந்தது, இதே தான் அதிமுக ஆட்சியில் இருந்தது. இப்போ குற்றங்கள் உருவாகிறதுக்கான சரியான மூலக்கூறு என்ன, அந்த குற்றத்தை உருவாகிறதுக்கு அதனுடைய பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதை தான் நீங்கள் நிவர்த்தி செய்யணும். தேவையில்லாத கஞ்சா பொருட்கள் உள்ளே வருது, இந்த மாதிரி பொருள் வருதுன்னா யார் உள்ளே விடுறது? இப்போ விடுறதை நீ தடுக்கணும். ரெண்டாவது, ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுக்கு பெண்கள் தான் காரணம். எப்படி சொல்றீங்க? அதை நான் மறுக்கிறேன். இல்ல சொல்றேன், அதை எப்படின்னு சொல்றேன், அதுல உங்களுக்கு மாற்று இருந்தா இல்ல. நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நீங்க சொல்லுங்க, அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கூட கொடுங்க. பட் இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல இது இந்த மாதிரியான இடத்துல வந்து ஒரு குற்றங்கள், அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது பெண்கள் மட்டுமே காரணம் நான் சொல்லல, பெண்களும் ஒரு காரணம். எப்படி சொல்லுங்க, எதனால அப்படி சொல்றீங்க? ஒரு இந்த மாதிரியான இதுல குறுக்கிட விரும்புறேன். பெண்கள் தான் காரணம்ங்கிற வார்த்தைக்கும் பெண்களும் காரணம்ங்கிறதுக்கும் அந்த விகுதிக்கும் இல் விகுதிக்குமே வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? நீங்க முதல்ல சொன்னது பெண்கள் தான் காரணம்னு சொன்னீங்க, நாங்க ரெண்டு பேரும் இடைமறிச்சோம். இப்ப பெண்களும் காரணம்ங்கிறீங்க, அதுவே உங்களோட கான்ட்ரடிக்ஷனா இருக்கு உங்க ஸ்டாண்ட். அதுக்கும் நான் இடைமறிக்கிறேன். சொன்ன உடனே என்னோட ஒரே நிமிஷம், பெண்களும் காரணம்னு ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்றீங்க, ஏன் அப்படி சொல்றீங்கன்றத என்னுடைய சொல்கிறேன். அதான் இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதை நீங்கள் நான் ஒரு காரணத்தை சொன்னால் தான் உங்களுக்கு அடுத்த கேள்வி கேட்கும்போது இது சரியா என்னன்னு. ஏன் காரணம் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு கேஸை வச்சு 1000 கேஸை கனெக்ட் பண்ணக்கூடாது. இல்லை, நான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதுக்கு பெண்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி இருக்கிற குற்ற வழக்குகளில் எல்லா ஆண்களுடைய பின்புலத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக குடும்பத்தால் கைவிடப்பட்டவங்க, குடும்பத்தில் உண்மையாகவே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாதவங்க, ஒரு எதுவுமே தொடர்பு இல்லாத அவன் பாட்டுன்னு ஒரு பாட்டுன்னு இருந்துகிட்டே இருப்பான். அவன் வீட்டில் ஃபேமிலிக்கோ மனைவிக்கோ தாய் கூடவோ அக்கா தங்கச்சி கூட சரியான சென்டிமெண்டெல்லாம் அவன் இருக்கவே மாட்டான். நீங்கள் எவ்வளோ குற்ற பின்னணி கொண்ட எல்லாருடைய வழக்கு நீங்கள் எடுத்து பாருங்க. அது இன்ஸ்டன்ட்டாக நடக்காதீங்க. இல்லை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்கள் சொல்கிற ப்ரொஃபைலிங் இல்ல அந்த ப்ரொஃபைலிங்கே வரட்டும், அவர் முடிக்கட்டும், கம்ப்ளீட் பண்ணட்டும் பேசுவோம். கிரிமினல் ப்ரொஃபைலிங் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஆதாரங்களோட சொல்லணும். நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்றீங்கன்னா, என்னமோ நீங்கள் போய் கிரிமினாலஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து குற்ற செயல், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்ற செயலில் ஈடுபடுறவங்க எல்லாருக்குமே குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கு. இப்போ அப்படி இல்லை நான் வந்து நான் என்ன சொல்கிறேன், ஜென்ரலாக சொல்கிறேன், நீங்கள் அதை கேளுங்க, கடைசியாக தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள். பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அவங்க உண்மையாகவே பெண்களை மதிக்கக்கூடிய, வீட்டில் அவங்க அட்டாச்மெண்ட் இருந்திருந்தாங்க அப்படின்னா சமூகத்தில் அவங்க வரும்போது பெண்கள் அவங்க பார்க்கக்கூடிய அந்த தன்மை மாறி இருக்கும். இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்ற செயல் அவன் வந்து தூண்டாமே அவன் செய்யாமல் இருக்கிறதுக்கான இது ஒரு காரணியாக இருக்கும். இப்போ பெண்கள் குடும்பத்தை அவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ஆண்கள் கூட அவங்க எப்படி அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றதுல எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், மேபி அவங்க நல்ல குடும்ப ஸ்ட்ரக்சரில் அவங்க மனைவி கூடயோ அந்த மாதிரி நல்ல தொடர்பில் இருந்தாங்கன்னா அவன் சமூகத்தில் வரும்போது அவன் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்றது எனக்கு ஒரு அசம்ஷன். அதனால் பெண்கள் எப்படி அவங்க குடும்பத்தில் எப்படி இருக்காங்க எனக்கு தெரியாது, அதனால ஒரு அசம்ஷனுக்காக நான் சொல்கிறேன். இது உங்களுடைய அசம்ஷன் இல்லையா? இந்த அசம்ஷனை நம்ம வந்து எனக்கு அதில் ஒரு கிளாரிட்டி வேணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பெண்களும் காரணம்னு சொல்லிட்டு தான் அதுக்கு காரணம் ஆண்கள் தனியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதும், அந்த ஆண் வந்து சமூக ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ஒரு தனித்தே அவன் அடையாளம் காணப்படுறான், தனித்தே வாழ்கிறான், அதனால் வர்ற குற்றங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு காரணத்தை, அது உங்களுடைய தோணலாக கூட இருக்கலாம், நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் குடும்பம் என்பது ஆணும் பெண்ணும் தாயும் தந்தையும் சேர்ந்தது தானே. அப்படி இருக்கும் பொழுது அதுல ஒரு பார்ட்ட பெண்கள் பக்கம் மட்டும் ஏன் தள்ளுறீங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இல்ல அது அப்ப வந்து வீட்டுல இருக்கிற அப்பா வந்து கண்டிக்காமையும் அம்மா மட்டும் கண்டிச்சா போதுன்ற இடத்துக்கு நீங்களே ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வந்துடுறீங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம் என்னன்னா,
பெண்கள் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து நீங்க போய் குடும்ப நல நீதிமன்றங்கள்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வழக்குகள்ல இருந்தும் இன்னைக்கு சமூக சூழல்ல இருக்கக்கூடியவும் பெண்கள் படிக்கிறாங்க, கேள்வி எழுப்புறாங்க, ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்குங்கும் பொழுது முன்னாடி 80s 90sல நம்ம அம்மாக்கள் இருந்த மாதிரி கல்லானாலும் கணவன் இருக்கிறதுல அவங்க துணிஞ்சு எல்லா முடிவுகளையும் எடுக்கிறாங்க. அப்ப இந்த சொசைட்டியை எதிர்கொள்ளும் போது அவங்களுக்கு வர்ற பியர் ப்ரெஷர்ல அவங்களும் இன்னைக்கு தனித்து விடப்படுறாங்க. சிங்கிள் விமன், டெஸ்டிடியூட் உமன், இப்படி பல பெயர்கள்ல ஆதரவற்றும் தனித்தும் பெண்கள் வந்து இன்னும் கூடுதலா அந்த குழந்தையையும் சுமக்க வேண்டிய கட்டாயத்துல பெண்கள் தான் இருக்கிறாங்க. அப்படியான இடங்கள்ல அப்ப பெண்கள் எல்லாமும் நீங்க சொல்ற உளவியல் தான் காரணம்னா அதிக பெண்கள் இங்க குற்றம் செஞ்சிருக்கணும். பெண்களுக்கு நீங்கள் சொல்கிறது என்னென்னா பெண்களுடைய பேக் சைடு பெண்களும் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் அப்படின்றத நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலில் இருக்கக்கூடிய ஆண்களை உருவாக்குறதுக்கு பெண்களும் ஒரு காரணம் தான் நான் சொன்னேனே தவிர பெண்கள் நாங்களும் அஃபெக்ட் ஆகிருக்கிறோம் அப்படின்னு நான் அதுக்கு வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன். அதை எதுவும் சொல்ல வரல. இந்த மாதிரியான ஆண்கள் உருவாவதற்கு பெண்களும் ஒரு காரணம், அவ்வளோதான் நான் சொன்னேன். இல்லை, இப்போ நம்ம வந்து பாலிடிக்ஸ் பசங்க பேசுகிறோம். அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் வந்து சொல்கிறது வந்து நீங்கள் ஒரு அனுமானத்தை வைக்கிறீங்க. ஆமாம், ஓகேயா? முதல்வர் ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இங்கே வந்து 5 வருஷமாக நீங்கள் வந்து போதை பழக்கத்தை அதிகமாக்கிட்டீங்க, இப்போ குற்ற செயல்கள் அதிகமாகுது, நீங்கள் ஆரம்பத்திலே அதை தடுத்திருந்தீங்கன்னா இதை வந்து நிறுத்தியிருக்கலாம். அது மாதிரி நீங்கள் ஒரு அனுமானம் சொல்கிறீங்க. ஆண்களை ஒழுங்காக இந்த சமூகத்தில் வந்து பெண்கள் கவனிச்சிருந்தாங்கன்னா அவங்க பெண்கள் மேலே அக்கறையாக இருப்பாங்கங்கிற மாதிரி இவர் ஒரு நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க. கட்சியில் சேரும்போதே கட்சி பிரமுகர்களுக்கு வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசியலில் இருக்கிறவங்கெல்லாம் பெண்கள்கிட்ட வந்து தப்பாக நடக்க வாய்ப்பே இல்லை. நிறைய பெண்கள் அரசியலில் இருந்தாங்கன்னா சகமாக அரசியலில் பெண்களை பார்த்துருவான். இப்படி என்ன வேணால் சொல்லாங்க. கட்டவரல் பெருசாக இருந்ததுன்னா அவன் இந்த மாதிரி பண்ணுவான், மூக்கு புடப்பாக இருந்ததுன்னா அவன் ஏதாவது செய்வான். என்ன சொல்ல வரீங்க? அரசியல் சூழலில் இதெல்லாம் நடக்குதுங்க. அரசியலில் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அரசியலில் வந்து பெண்கள் இருந்தால் அந்த மாதிரினா தவறுகள் நடக்கும் அப்படின்னு. அரசியலுக்கு பெண்கள் வந்தால் தவறே நடக்காதுங்க. நிறைய பேர் தப்பாக சொல்கிறாங்க. அதுதான் நானும் அனுமானமாக சொல்கிறேன். பெண்கள் என்ன சொல்ல வரேன்னா பெண்கள் அரசியலுக்கு வர்றதும் வராததும் அவங்க தனிப்பட்ட விருப்பம். பெண்கள் எங்கே இருந்தாலும் தவறு நடக்கக்கூடாதுங்கிறது தான். இந்த சொசைட்டி வந்து பாலின சமத்துவத்தை பேசாமல், வீடுகளில் பாலின சமத்துவத்தை உருவாக்காமல், ஆண்கள் மேலே பெண்களோ பெண்கள் மேலே ஆண்களோ பழி போடுறதுனால இது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட பாலின சமத்துவமான ஒரு சமுதாயமாக உருவாகாது. இல்லை, என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி ஈஸியாக சொல்லிடுறீங்கல்ல, நாளைக்கு ஏதாவது குற்றம் நடந்தால் வந்து தெரியும்ல அவங்க வீட்டில் பொம்பளைங்க சரியாக இருக்காது, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போது ஒருத்தர் செய்கிறது குற்றம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவை போயிட்டு அப்போ என்ன பண்ணணும்? நீதித்துறை உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் கூட்டுவாங்க, எல்லாருக்கும் சேர்த்து நம்ம தூக்கு தண்டனை கொடுப்போம்னு சொல்லலாமா? என்ன நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இப்போது ஒரு அரசியல் பொறுப்பில் இருக்கிறவர் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை செய்கிறாரு. அதாவது எலெக்ஷன் அன்னைக்கே ஒருத்தர் வந்து ஒரு குழந்தைய வந்து வன்கொடுமை செஞ்சிடறாருன்னொன்னே அப்போ அவர் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் சேர்த்து தண்டனை கொடுக்க முடியும். ஒரு தனி மனிதர் செய்யக்கூடிய ஒரு குற்ற செயல்கள் ஏன் நடக்குது, அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? அரசியலாக என்ன நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கு அரசியலாக என்ன இதுக்கு என்ன தீர்வு காண முடியும்? அரசியலான சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தான் வந்து இந்த மாதிரியான குற்ற செயல்களை தடுக்கிறதுக்கு அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். இன்னொரு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கு அரசாங்கத்தை குற்றம் சொல்லி பிரச்சனை இல்லை. சட்டம் ஒழுங்கு இருக்கக்கூடிய காவல்துறை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் சரியில்லைன்னு தான் அர்த்தம். இன்னுமே மக்கள் வந்து காவல்துறைக்கு போனால் பயந்து நடுங்கக்கூடிய காவல்துறைகள் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. யாருமே காவல்துறைக்கு போனால் நமக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு யாருமே போகிறதில்ல. போனால் நம்மளை எப்படி விடுவான், வெளியில் போகலான்னு தப்பிச்சு போகிற அளவுக்கு தான் காவல்துறைகள் இன்னுமே இருக்குது. அப்போ உங்கள் கோரிக்கை என்ன? காவல்துறையை சீர்படுத்தணும். ஓகே, ஜோனல் லெவல்லேருந்து ஐபிஎஸ் லெவல் வரைக்கும் காவல்துறையான மக்களுக்கு அவங்களுக்கு வந்து பயம் தான் இருக்குதே தவிர ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அம்சமாக இல்லை. மருத்துவமனைக்கு போனால் நம்மளை உயிரை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு மக்களுக்கு மருத்துவமனை இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வந்து காவல்துறைக்கு போகும்போது நமக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இன்னும் வரலை. இந்த காக்கி வண்ணத்தை பார்க்கும்போது மக்களுக்கு வந்து வன்மமோ அந்த கோபமும் வெறியும் இப்படி தான் இருக்குது தவிர அதெல்லாம் குறைக்கணும். அப்போ கண்டிப்பாக சட்டத்துறையை சீர்திருத்தம் பண்ணணும். ஜோனல் லெவல் போலீஸ்லேருந்து ஊருக்கு விசிட்டிங் போகிறதில்ல, நைட்டில் ரோந்து பண்ணி சரியாக செய்கிறதில்ல. இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில், டிஎஸ்பி லெவலில், ஏடிஎஸ்பி லெவலில் எல்லாமே சரி கிடையாது. இதையெல்லாம் சீர்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீஜனல் செக்ரட்டரிலேருந்து சிஎம் தான் செக் பண்ணணும். எங்கே எந்தெந்த குற்றங்கள் அதிகமாக நடக்குது, குற்றங்கள் நடக்கக்கூடிய இளைஞர்கள் கொண்ட அந்த கிராமத்தை நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். அந்த இளைஞர்களை டெய்லி நீங்கள் வாக்கின்ஸ் பண்ணணும். எதுவுமே பண்ணுறது கிடையாது. தானாக சரியாயிடும் குற்றங்கள் எதுவுமே தானாக சரியாகாது. ஸோ நடவடிக்கைகள் வந்து சிவியராக இருக்கணும். அப்படின்னும் போது குற்றங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நடவடிக்கை சிவியராக இருக்கணும்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க மேடம். நடவடிக்கை சிவியராக இருந்தால் போலீஸ் மேலே எப்படி ஒரு பார்வை இருக்கும்?
அவர் சொல்றது வந்து ஒரு பாயிண்ட், ஒரு காரணியா சேர்த்துக்கலாமே தவிர, இன்னைக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வேலை செய்யலைங்கிற மாதிரியான ஒரு தொனியும் அதுக்குள்ள இருக்கு. நமக்கு தெரியும், டே அண்ட் நைட்டா நின்று வேலை பார்க்குற எத்தனையோ போலீஸ்காரங்கள நமக்கு தெரியும். அவங்களுக்கான சூழல், பணி சூழல், பாதுகாப்பை எல்லாம் பணைய வச்சு தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்க குடும்பங்களையும் நம்ம கணக்கில் கொள்ளணும். ஆனால் அதே நேரத்தில் வந்து இது தெரிஞ்சோ தெரியாமலோ இங்கே வந்து ஒவ்வொரு முறையும் பாலியல் குற்றங்கள் நடக்கும்போதும், பெரிய கொள்ளைகள் நடக்கும்போதும், அல்லது இந்த மாதிரி இந்த ட்ரக்ஸ் மாஃபியாக்கள் உள்ள வரும் பொழுதும், அது ட்ரக்ஸ் மாஃபியாங்கிறது ஒரு பெரிய ராக்கெட்டிங் நெட்வொர்க்கு, அதை வந்து பல வகையில் தடுக்க வேண்டியது இருக்கு. ஆனால் இந்த பாலியல் குற்றங்களை நேரடியாக அரசியலோட ரூலிங் பார்ட்டியோட கனெக்ட் பண்ணுறது இருக்குல்ல, அதில் வந்து இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னா, இந்த தவறை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து ஆண்களுக்கு வந்து இது ஒரு இன்னும் கூடுதல் ப்ரிவிலேஜாக போயிடுது. அதாவது இந்த தப்பை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், அங்கே யாரோ 2 பார்ட்டி, உன் கட்சியில் லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, உன் ஆட்சியில் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீதி கிடைக்கிறதுங்கிறது வந்து அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுல தொடங்கி அடுத்து இன்னொரு பையன் இந்த தவறை செய்யாமல் இருக்க இந்த நீங்க யோசிச்சு பாருங்க, பல நாடுகளில் வந்து மரண தண்டனை இப்போ வந்து போக்சோ ஆக்டை கடுமையாக்குனதுக்கு அப்புறம் தான் இப்போ கூட அந்த லாஸ்ட் வீக் வந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் இங்கே மரண தண்டனையெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் மரண தண்டனைக்கு எதிராக தான் தமிழ்நாடு இருந்திருக்கு. அப்போ நீங்கள் ஒரு கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தண்டனைகளை கொடுத்தா இங்கே குற்றம் குறைஞ்சிருமானா குறையாது. இங்கே வந்து திரும்ப திரும்ப அது சென்சடைஸ் பண்ணப்பட்டு, அது ஆளுங்கட்சிக்கு எதிராக எந்த கட்சி இருக்கோ அது மேலே எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்கே தவிர, இது வந்து மாற்றுவதற்கான ஒரு புள்ளியை நோக்கி நம்ம நகர்ந்துருக்கிறோமா அப்படின்னா இன்னும் வரைக்கும் நகரலை அப்படிங்கிறது தான். கடுமையான தண்டனைகள் குற்றங்களை குறைச்சிரும் அப்படிங்கிறதுக்கும் எந்த டேட்டாவும் இல்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, மேற்காசிய நாடுகளில் பொது இடங்களில் பப்ளிக்கில் வச்சு மரண தண்டனையை நிறைவேற்ற நாடுகளில் குற்றங்கள் குறைஞ்சிருக்கானா அங்கேயும் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அப்போ வெறும் தண்டனைகள் அதிகமாக்குறதுனால மட்டுமே ஒரு குற்றம் குறைந்துரும் அப்படிங்கிறதுலையும் உடன்பாடு கிடையாது. பெண்ணுரிமையையும் பெண் சுதந்திரத்தையும் பெரியாரையும் பேசுற நாட்டுல வந்து தனி ஒழுக்கம் அப்படின்றது இல்லாததுதான் அதுல உள்ள பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். தனி ஒழுக்கம்னா பொதுவாவா என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு சுய ஒழுக்கம் இருக்கும்ல, சுய ஒழுக்கம், ஆண்களுக்குரிய சுய ஒழுக்கம் இல்லாததுதான் அதுல உள்ள பிரச்சனை முதல்ல. அதனால இதுல வந்து பெண்களை தனியா நம்ம வந்து தனியா அவங்கள வந்து குற்றம் சொல்றது வந்து தப்பு. நான் வந்து இந்த அரசுகிட்ட எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா,